திண்டுக்கல்லில் உள்ள சேகர் ரெட்டி கூட்டாளி ரத்னம் வீடு மற்றும் அலுவலகத்தில் வருமான வரித்துறை அதிகாரிகள் சோதனையில் ஈடுபட்டுள்ளனர். இது தொடர்பாக கூடுதல் விவரங்களை தொலைபேசி மூலம் எமது செய்தியாளர் கதிரேசனிடம் கேட்போம். கதிரேசன், சொல்லுங்க, ரத்னம் வீட்டில் எத்தனை மணி நேரமா இந்த சோதனை நடைபெற்று வருது? திண்டுக்கல் மாவட்டத்துல சர்வேயர் ரத்னம் என்று அழைக்கக்கூடிய அவரோட வீட்டுல ஜிடிஎன் சாலையில் உள்ள அவரோட வீட்லையும் அவரோட அலுவலகத்திலையும் சுமார் 1 மணி நேரத்துக்கு முன்னாடி இருந்து வருமானத்துல சோதனையில் ஈடுபட்டு இருக்கிறாங்க. இவர் ஜிடிஎன் கல்லூரியோட முதன்மை அலுவலராக இருக்கிறாரு. இவர் 1980வது வருஷம் பணிமாற்றம் சர்வேயராக இருந்த சாதாரண சர்வேயராக இருந்த இவர் பணிமாற்றம் அடைகிறாரு. அதுக்கப்புறம் இவர் ரியல் எஸ்டேட் தொழில ஒரு பெரிய ரியல் எஸ்டேட் தொழில நுழைஞ்சு ஒரு பெரிய முன்னேற்றம் அடைகிறாரு. அதுக்கப்புறமா அவர் ஆட்சி மாற்றம் அடைஞ்சதுக்கு அப்புறம், அதாவது டிஎம்கேபில இருந்து அதிமுக ஆட்சி மாற்றம் அடைஞ்சதுக்கு அப்புறம் மணல் குவாரி தொழில இறங்குறாரு. அதுக்கப்புறம் தொடர்ந்து அவரோட வளர்ச்சி அபரிதமானதுக்கு அப்புறம் இப்போ தற்போது ஜிடிஎன் காலேஜ்ல தலைமை முதல்வராக இருக்காரு. அது இல்லாம பல கோடி ரூபாய் சொத்துக்கள் அவரோட கட்டுப்பாட்டுல வந்திருக்குது. இவருக்கு கீழே இன்னும் திண்டுக்கல்ல இருக்கக்கூடிய பல முக்கிய பிரமுகர்கள் சிக்குவாங்கன்னு எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் இவர் கைது செய்யப்பட்டதை அடுத்து இங்க முக்கிய ஆவணங்கள் கைப்பற்றப்படும் எதிர்பார்க்கப்படுகிறது. புதுக்கோட்டையில் உள்ள சேகர் ரெட்டியின் கூட்டாளி ராமச்சந்திரனின் அலுவலகங்களிலும் வருமான வரி சோதனை நடைபெற்று வருகிறது. இதுகுறித்து எமது செய்தியாளர் சுந்தரிடம் கேட்கலாம். வணக்கம் சுந்தர், சேகர் ரெட்டியின் கூட்டாளி ராமச்சந்திரனின் பின்னணி குறித்து சொல்லுங்க. தற்போது நடைபெற்று வரும் வருமான வரி சோதனை பற்றியும் விரிவாக சொல்லுங்க. அதாவது வருமான வரித்துறையினர், அமலாக்கப்பிரிவு மற்றும் சிபிஐ அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டுள்ள சேகர் ரெட்டியின் கூட்டாளி தான் தற்போது சர்ச்சைக்குள்ளாகியுள்ள முத்துப்பட்டினம் என்று அழைக்கப்படும் மணல் ராமச்சந்திரன். இவருடைய வளர்ச்சி பின்னணி என்று பார்க்கும் என்றால் கிட்டத்தட்ட ஒரு 5 வருடத்திற்கு முன்னர் தான் தற்போது அவர் கார்டன், அதாவது சசிகலாவுக்கு நெருங்கிய தொடர்பு கொண்டவராக இருந்தால், இதன் பிறகு சேகர் ரெட்டியுடன் இணைந்து மணல் குவாரிகளை எடுத்தால், அதாவது தமிழகம் முழுவதும் உள்ள மணல் குவாரிகள் ராமச்சந்திரன் மூலமாகத்தான் செயல்பட்டு வந்தது. இவருடைய ஆட்கள் தான் எல்லா தமிழகம் முழுவதும் உள்ள மணல் குவாரிகளில் பணியாற்றி வருகின்றனர். மேனேஜர் முதல் கடல்நிலை ஊழியர் வரை இவர் சொன்ன ஆட்கள் தான் பணியாற்றி வருகின்றனர். இந்நிலையில் சேகர் ரெட்டி கைது செய்யப்பட்ட பிறகு அவருடைய கூட்டாளியாக, அதாவது அவரிடமிருந்து வாக்கப்பட்ட வாக்குமூலத்தின் அடிப்படையில் அவர்கள் கூட்டாளியாக செயல்பட்ட முத்துப்பட்டினம் ராமச்சந்திரன் மற்றும் ரத்னம் ஆகிய இருவரையும் போலீசார் கைது செய்தனர். நேற்று கைது செய்து புழல் சிறையில் அடைத்துள்ளனர். இந்நிலையில தான் தற்போது சிபிஐ அதிகாரிகள், அமலாக்கப் பிரிவு மற்றும் வருமான வரித்துறை அதிகாரிகள் ஆகியோர் இணைந்து புதுக்கோட்டை நிஜாம் காலையில் உள்ள அவருடைய அலுவலகம், அதாவது சிவரும் சேகர் ரெட்டியும் மணல் வியாபாரம் மட்டுமல்ல பல்வேறு தொழில்கள் செய்து வருகின்றனர். குறிப்பாக தனியார் பவர் பிளான்ட், வேதா பவர் பிளான்ட் என்று அழைக்கப்படும் மிக பெரிய பவர் பிளான்ட்டை அமைத்து வருகின்றனர். தற்போதுதான் இந்த பணிகள் தொடங்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் தான் தற்போது சிபிஐ அதிகாரிகள் மற்றும் அமலாக்க பிரிவு, வருமான வரித்துறை ஆகியோர் கைது செய்து தற்போது ஆய்வு நடத்தி வருகின்றனர். இந்த ஆய்வில் பல்வேறு முக்கிய ஆவணங்கள், அதாவது ஏற்கனவே கைது செய்யப்பட்டுள்ள சேகர் ரெட்டியுடன் ராமச்சந்திரன் கைது செய்யப்பட்டுள்ள ரத்னமும் இவருடைய உறவினர் என்பது குறிப்பிடத்தக்கது. அதாவது பங்காளி என்று அழைக்கப்படும் அண்ணன் தம்பிதான் ராமச்சந்திரன் தம்பிதான் ரத்னமும். இவருடைய வளர்ச்சி தற்போது இவரும் சிபிஐ அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டுள்ளார். இந்நிலையில இந்த நடக்கப்படும் ரெய்டு என்பது மிகவும் முக்கியமாக கருதப்படுகிறது. ஏனால் பல்வேறு வியாபாரங்கள் சேகர் ரெட்டியுடன் இணைந்து ரத்தினம், ராமச்சந்திரன் ஆகியோர் ஈடுபட்டு வருகின்றனர். ஆவணங்கள் முக்கிய ஆவணங்கள் மற்றும் பணங்கள் ஆகியவை பிடிபடும் என்று பெரும் எதிர்பார்ப்பு தற்போது நிலவி வருகிறது.